முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 9ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அவரது நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுக ஆதரவாளர்கள் மரியாதை செலுத்தி வருகின்றனர். அந்த காட்சிகளை தற்போது நேரலையில் பார்க்கலாம். தற்போது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 9ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அவரது நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மரியாதை செலுத்தி வருகிறார். அந்த காட்சிகளை நேரலையில் பார்த்து வருகிறோம். அவருடைய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவிடம் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவை சேர்ந்த பலரும் அங்கு அவருக்கு மரியாதை செலுத்த காத்திருக்கின்றனர். தற்போது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 9ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அவரது நினைவிடம் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. அவரது நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தி வருகிறார். அவருடன் அதிமுக ஆதரவாளர்கள் பலரும் குவிந்திருக்கின்றனர். தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரோஜா மலர்களை அவருடைய நினைவிடத்தில் வைத்து அஞ்சலி செலுத்தி வருகின்றார். அந்த காட்சிகளை ஒருபுறம் பார்த்து வருகிறோம். 2016 டிசம்பர் 5ஆம் தேதி அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அவர்கள் இவ்வுலகை விட்டு பிரிந்ததன் 9ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி மெரினாவில் இருக்கக்கூடிய அவருடைய நினைவிடத்தில் அதிமுக ஆதரவாளர்களும் தற்போதைய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் மரியாதை செலுத்தி வருகின்றனர். அந்த காட்சிகளை நேரலையில் பார்த்து வருகிறோம். இருகரம் கூப்பி அவருடைய நினைவிடத்தில் உளமாற மனதார எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அஞ்சலி செலுத்தி வருகிறார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 9ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அவரது நினைவிடத்தில் OPS மரியாதை செலுத்தி வரும் அந்த நேரடி காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 9ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அவரது நினைவிடத்தில் சசிகலா மரியாதை செலுத்தி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். நினைவில் கொண்டு தொடர்ந்து பணியாற்றிட
மலர்ச்செம்மல் புரட்சி தலைவரை போன்று புரட்சி தலைவி அம்மா அவர்களும் தமிழ்நாட்டின் உள்ளங்களில் நீக்கமர நிறைந்து இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம் ஒப்பற்ற தலைவர்கள் காட்டிய அதே வழியில் தொடர்ந்து பயணிக்க உறுதியேற்போம். தமிழக மக்களுக்கு பாதுகாப்பு அரணாகவும் ஓடோடி சென்று உதவும் கரங்களாகவும் வழிகாட்டும் ஒளி விளக்காகவும் திகழ்கின்ற வகையில் நம் கழகத்தை கட்டி காத்திடவும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் இந்த இயக்கம் மக்களுக்காகவே இயக்கம் என்று முழங்கிய புரட்சி தலைவர் எண்ணத்தை ஈடேற்றிடவும் அனைவரும் ஒன்றிணைந்து வரும் சட்டமன்ற தேர்தலில் நம் எதிரிகளை வென்று வீறு நடை போட கரம் கோர்ப்போம், உறுதியேற்போம். நம் புரட்சி தலைவரும் புரட்சி தலைவரும் தங்களது உயிர் மூச்சாக பாதுகாத்த நம் கழகம் மீண்டும் இமாலய வெற்றியடைய தமிழகத்தின் தன்னிகரில்லா பேரியக்கமாக மலர விரைவில் கழக ஆட்சி அமைய நம் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களின் தலைமையில் ஒன்றிணைவோம், வென்று காட்டுவோம். நம் புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் தங்களது உயிர் மூச்சாக பாதுகாத்த கழகம் மீண்டும் இமாலய வெற்றியடைய தமிழகத்தின் தன்னிகரில்லா பேரியக்கமாக மலர விரைவில் கழக ஆட்சி அமைய நம் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களின் தலைமையில் ஒன்றிணைவோம், வென்று காட்டுவோம். ஒன்றிணைவோம். தமிழ்நாட்டில் மீண்டும் கழக ஆட்சி அமைய அனைவரும் ஒன்றிணைவோம். தமிழக மக்களை எந்நாளும் காத்திடுவோம், விரட்டிடுவோம். மக்களுக்கு பாதுகாப்பற்ற இந்த மன்னராட்சியை வீட்டுக்கு விரட்டிடுவோம், சூளுரைப்போம். வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாகை சூடிட கரம் கோர்த்து சூளுரைப்போம். வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாகை சூடிட கரம் கோர்த்து உருவாக்குவோம். நம் இருவரும் தலைவர்களின் அதே பொற்கால ஆட்சியை மீண்டும் உருவாக்குவோம். நம் இருவரும் தலைவர்களின் அதே பொற்கால ஆட்சியை மீண்டும் உருவாக்குவோம். புரட்சி தலைவி நாமம் வாழ்க. புரட்சி தலைவி நாமம் 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது book பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும் ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book call 8939710009.